அனைவருக்கும் வணக்கம். நான் சோலை ஆறுமுகம். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். இந்த வாக்கியம் மிக சக்தி வாய்ந்த வாக்கியம். முருகனை வணங்குகின்ற வாக்கியம் இது. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்தது காடுவெட்டி படத்து மேலே போட்ட வழக்கு. அந்த வழக்கை எதிர்கொள்ள முடியாமல் 8 மாதம் நான் கோர்ட்டுக்கு அலைஞ்சேன். ஒரு நாள் ஜேஎஸ்கே கோபியான்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அழுதேன். அப்போ அவர் சொன்னார், இப்போ இருக்கிற உன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது கடவுளால் மட்டும்தான் முடியும். திருவண்ணாமலை கோயிலுக்கு போனேன்னா அண்ணாமலையரை வணங்கு, சென்னையில் இருக்கும்போது வடபழனி முருகன் கோயிலில் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படின்னு சொல்லி நீ முருகனை நம்பு, முருகனை வணங்கு, கண்டிப்பாக கடவுள் உன்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் வழக்கில் நம்ம ஜெயித்த பிறகும் காடுவெட்டி படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிய பிறகு இந்த நிமிஷம் வரைக்கும் கூட நான் கோயிலுக்கு போனாலும் சரி, தனியாக இருக்கும்போதும் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை நான் சொல்லுவேன். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கடவுளை நம்புங்க, நம்ம பிரச்சனை தீரும், மன நிம்மதி அடைவோம். துரோகங்களை நம்ம ஈஸியாக கடந்து வர்றதுக்கான ஒரே ஒரு விஷயம் கடவுளை வணங்குவது தான், இறை வழிபாடு தான். நன்றி, வணக்கம்.